சேது, சேது என்றால் ஆழி, ஆழி என்றால் அலைகடல், அலைகடல் மீதே இருப்பவன் திருமால், திருமால் மார்பிலே குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட சபைதான் இச்சபை. இச்சபையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார்? ஐவருக்கும் தேவி, அழியாத பத்தினி, பாஞ்சாலி என்றும் திரௌபதி என்றும் ஏகஜனனி என்றும் பூபாலக்காரி என்றும் என்னை அழைப்பார்கள். ஆமாம், என்னுடைய சுவாமி என்னை விரைவாக அழைத்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்று ஒன்று புரியவில்லை. சுவாமி மனதார வாழ்த்து வேண்டும் சுவாமி. நலமுண்டாகட்டும் பாஞ்சாலி. சுவாமி, என்ன சுவாமி கோபமாக இருக்கின்றீர்கள்? என்ன சுவாமி, என்ன காரணம்? பாஞ்சாலி, சுவாமி, மீண்டும் பகை உண்டாகிவிட்டது. மீண்டும் பகை உண்டாகிவிட்டதா? ஆமாம். என்ன எடுத்திருக்கின்றீர்கள் சுவாமி? அந்த மதனாபுரி ஆளக்கூடிய மதத்தரக்கன், மதத்தரக்கன் என்பவன் உனது வேற ரூபத்திலிருந்து சிறை எடுத்துக்கிறான் மாகாளி பலி கொடுக்க. பிறகு அன்று 18-18 நாள் பாரத போரிலே அவன் தந்தை துரியனுக்கு துணையாக சமர்க்க வந்தான். பிறகு அவன் விதியை விளையாடி விட்டது. அவனை கொன்று விட்டோம். அவனை கொன்று விட்டோம் என்று அவனுக்கு செய்தி கேட்டு அவனுடைய மகன் நமது பேரனை சிறை எடுத்துக்கிறான் மாகாளி பலி கொடுக்க. பிறகு அதை கேட்ட பிறகு நான் ஊனூர் இருக்கிறாமா, நான் எப்பேற்பட்டவன், துரியனை துடுமுறித்தேன், கீர்த்திகளை கிழித்திருந்தேன், சராச்சங்கனை சக்க சாக்காக பிழைந்தேன், வண்டி தோறு பிண்டிகிற பகாசுரனை அழைத்தேன். அப்பேற்பட்ட பலமற்ற நான் என்று தெரிந்தும் உனது பேரனை அவன் சிறையெடுத்திருக்கிறான் மாகாளி பலி கொடுக்கின்றான். என்ன ஆணுவம்? அதனால மதனாபுரி சென்று அந்த மதத்தினை அடியர்ந்து அடித்து அஸ்திராபுரம் கொண்டு வர பொறுப்பேற்றேன். சுவாமி இல்லைங்கள் சுவாமி, இதற்கெல்லாம் என்னுடைய அண்ணன் கோவிந்தன், கோபாலன், மாயவன், மதுசூதனன், பார்க்கடல் வாசன், பன்னகசேனன், அந்த ஸ்ரீமநாராயணன் என்னுடைய அண்ணன் இருக்கின்றார் அல்லவா? அவரிடம் ஓர் வார்த்தை எடுத்துரைத்து பிறகு செல்லலாமே சுவாமி. யாரு யாரு? என்னுடைய அண்ணன். அண்ணன் உண்மைதான். மாயக்கண்ணன். ஆமா. மத்தால் அடிப்படுவேன், மாமியை கண்டாண்டுவேன். என்னடி எங்களுக்கு உதவி செய்தான்? என்ன உதவி செய்தான்? நாடு கேடுவாயான்னு சொன்னா சண்டைக்கு 4 வருஷம் வந்துட்டான். 18-17 அங்க அடிச்சு மாட்டவன் சுத்து மாடு ஓட்டிருந்தாண்டி. அவனை போய் கண்ணா எனக்கு உதவிக்குவா, என் கையிலே கதை இருக்கிறது, எத்தனை பேரை அடித்திருக்கிறேன். இவன் என்ன சிறு துரும்பு. நான் கை தட்டியால் சகத தேவரன் சாதடிகள். நான் வெற்றியோடு இருக்கிறேன். அண்ணா கண்ணா கோவிந்தா மாதவா மைசூதரா பார்க்கடல் வாசா பல்லட செயலா ஓம் மரி கரி
ஆ